நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாருடைய பயோகிராஃபின்ட்டு தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஆக்டர் அண்ட் டான்ஸ் கோரியோகிராஃபரான வினித் அவர்களை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நடிகர் வினித் அவர்கள் 90s ஒரு கனவு கண்ணனாவே வளம் வந்தார்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக வளம் வந்துட்டு இருந்தாரு. நிறைய படங்கள் இவர் நடிச்சிருந்தாரு. அதாவது இவருடைய முக்கியமான படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 1992 இவருடைய முதல் படமான ஆவாரம் பூ, இந்த படத்தில் ஆரம்பித்து இப்போ காதல் என்பது பொது உடைமை, இந்த படம் வரைக்கும் சூப்பர் டூப்பர் ஹிட்டாவே நடிச்சிட்டு வர்றாருன்னே சொல்லலாம். இடையில சில பிரேக்லாம் எடுத்திருந்தாலும் அவரு நடனத்தை மட்டும் கை விடவே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா பல படங்கள், கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட படங்கள்ல இவர் டான்ஸ் கோரியோகிராஃபரா ஒர்க் பண்ணது மட்டும் இல்லாம சில படங்கள்ல அவர் டான்சராகவும் நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். அதுல முக்கியமான படம் அப்படின்னா அது சந்திரமுகி படத்தை எடுத்துக்கலாம். ரஜினி சார் கூட நடிக்கணும்ட்டு பல பேருடைய கனவா இருந்தது. அப்படி கனவுல தான் இவரும் இருந்திருக்காரு. சடனா இந்த வாய்ப்பு வந்ததும் இது நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம், இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் நடிச்சிருக்காரு. இதுல நம்ம எல்லாருக்கும் தெரியும், இவர் 6 வயசுல இருந்து டான்ஸ் கத்துக்கிட்டாரு. 1984 பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு விருதும் கிடைக்குது டான்ஸ்ல. அதுவும் கேரளால கிட்டத்தட்ட 4 ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காரு. இங்க கலைமாமணி, பிலிம்ஃபேர் அவார்ட், இப்படி நிறைய விருதுகளும் இவரு வாங்கியிருக்காரு. நிறைய பேருக்கு இப்ப இவரு டான்ஸ் டீச்சராகவும் இருக்காரு. இப்படிப்பட்ட இவர் கூட டான்ஸ் சேர்ந்து ஆடணும் அப்படின்னும் போது ஜோதிகா அவர்கள் ரொம்பவே பயந்தாங்களாம். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் நீங்க ஒரு டான்ஸ் புயலா இருக்கீங்களே, இவங்களுக்கு கூட எப்படி மேட்ச் பண்ண போறாங்கன்னே தெரியலையா அப்படின்லாம் சொல்லும் போது ஜோதிகா அவர்களை பத்தி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க ஒரு செம்மையான ஒரு டான்சர், உங்க யாருக்குமே தெரியல. ஏன்னா நான் பரதநாட்டியத்துல நல்லா ஆடுவேன், ஆனா அவங்க அதை தாண்டி எல்லாத்தையுமே நல்லா ஆடுவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு இயற்கையாவே நடனம் அப்படின்றது ரொம்ப ஈஸியாவே வருது. அதனால நாங்க 2 பேரும் ஆடும்போது ரொம்ப ஈஸியா இருந்தது அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காருங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் ஆந்தம் அப்படின்னு சொன்னாலே முஸ்தபா சாங் தான் நம்ம எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஆயிருந்தா கூட இந்த பாடல் எல்லார் மனசிலும் நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. ஒரு நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் படம் பேர் காதல் தேசம் அப்படின்னு வச்சிருந்தாலும் நட்பை பத்தி ரொம்ப அற்புதமாவே சொல்லியிருப்பாங்க. அந்த படத்துல தான் இவருடைய ஹேர் ஸ்டைலே, என்னதான் இப்போ நிறைய பேர் டோரா ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு அடித்தளமிட்டவரை இவருடைய ஹேர் ஸ்டைல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த படத்துல தான் இவரு மஷ்ரூம் கட்லாம் வெட்டியிருப்பாரு. இவருக்கு இயற்கையாவே அவ்வளவு முடி இருந்துதான். அதனாலதான் இவரை அவருடைய போக்கிலே விடலான்ட்டு டைரக்டர் விட்டுட்டாராம். ஆனா இப்போ இவரை பாக்குறவங்க எங்கப்பா அந்த முடி அப்படிலாம் கேட்கும்போது, இல்லைங்க அது விக்கு, நான் வீட்டில் கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன் அப்படிலாம் சொல்லுவாராம். ஆனால் அது அவருடைய ரியல் முடிதானாங்க. இதில் அப்பாஸ் கூட சேர்ந்து தான் இவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் ஒவ்வொரு பாடலுமே ஹிட் தான். இதில் குறிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் என்னை காணவில்லையே நேற்றோடு தேடி பார்க்கிறேன் காற்றோடு அப்படின்ற பாடல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பாடல் தான் இவருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க. இதை சமீபத்தில் தான் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா அவரு அப்பாஸ்க்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருந்தாலும் அப்பாஸ் இவரோட ஜூனியர் தான். நாங்கள் இந்த படத்துக்கு முன்னாடியில இருந்தே ஒரு சின்ன பையனா, ஒரு சின்ன குழந்தை மாதிரி செல்ல பிள்ளையா தான் ட்ரீட் பண்ணாராம். அந்த அளவுக்கு சினிமால இவர் ரொம்பவே பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு வினித். இவருடைய ஃபுல் நேம் வினித் ராதாகிருஷ்ணன். இவருக்கு வயசு 56 ஆகுது. இப்போ என்னதான் ரொமான்டிக் ஹீரோவா இருந்தாலும் ஒரு அமைதியான நடிகர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஆக்ரோஷமாலாம் நடிக்க மாட்டாரு. அண்ட் பேசுற விதம் கூட அப்படிதான் இருக்கும். ரொம்ப சட்டில்டா அண்ட் பாக்குறதுக்கும் ரொம்ப சாதுவா இருக்காரேப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி தாங்க இருக்கும். இவங்களுடைய அப்பா பாத்தீங்கன்னா அட்வொகேட்டா இருக்காரு. இவங்களுடைய அம்மா டாக்டரா இருக்காங்க. ஸோ இப்படிலாம் இருந்ததுனால ரொம்ப ஸ்ட்ரிக்டான அம்மாவாம். இருந்தாலும் டான்ஸ் இவருக்கு ரொம்பவே ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குற அளவுக்கு இவங்களுடைய ரிலேட்டிவான பத்மினி அவர்களா இருக்கட்டும், ராகினி அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே இவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி டான்ஸ் ஆட வைக்கலாம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய வீட்லயே ஓகே பண்ணி 6 வயசுல இருந்து இவரு டான்சராகவே வளம் வந்துட்டு இருந்தாருன்னு சொல்லலாம். இதுல குறிப்பா இவருக்கு டான்ஸ் மேல இன்னும் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இன்னும் அதீத காதல் வந்ததுக்கு காரணம் கமல் சாராங்க. எப்படி ரஜினி சார் கூட நடிக்கணும் அப்படின்ற ஆசை இருந்ததோ சந்திரமுகி படத்துல, அதே மாதிரி கமல் சாரோடைய சலங்கி ஒளி, இந்த படம் பார்த்துட்டு ரொம்பவே இன்ஸ்பிரேஷன் ஆயிட்டாராம். நடிச்சா நம்ம ஆடனா இப்படி ஆடணும், நடிக்கணும், இப்படிலாம் அவர் நிறைய விஷயங்கள் கமல் சாரோடைய படங்களை பார்த்து லேர்ன் பண்ணிக்கிட்டாராம். இதுதான் அவருடைய, அதாவது டான்ஸ் தான் இவருக்கு மன நிம்மதியாம் ஒரு சந்தோஷத்தை தருதாங்க. ஸோ இவருக்கு டான்ஸ் எந்த அளவுக்கு உயிரின்னு பார்த்தீங்கன்னா 6 வயசுல இருந்து ஆரம்பிச்சாலும் இவர் பார்த்தீங்கன்னா பத்மினி அவர்களுடைய கணவருடைய மருமகன், அதாவது சொல்ல போனா பத்மினி அவர்களுடைய மருமகன் தான் வினித்
வினீத் அவர்கள். ஸோ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பமே ஒரு டான்சர் குடும்பம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதில் ஒருத்தங்க தான் ஷோபனா அவர்கள். இவங்களும் நமக்கு ரொம்ப நாளாக தெரியும். இவங்களோட பயோகிராஃபி கூட நம்ம சமீபத்தில் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் பார்க்கலையோ அந்த வீடியோ இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு. இவருக்கு சின்ன வயசுல இருந்து எந்த ஒரு ஃப்ரெண்டும் இல்லையா, டான்ஸ் தான் உயிராம். எங்கே போனாலும் டான்ஸ் ஆடிட்டே இருப்பாராம். அண்ட் இவருடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது ஒரு சில ரொம்ப தவறான விமர்சனங்கள் கூட வச்சது உண்டாம். ஒரு பையனாக இருந்துக்கிட்டு என்ன இப்படிலாம் ஆடிக்கிட்டு, இது போல் சில விமர்சனங்கள் வந்தாலும் சில பேர் உச்சக்கட்டத்துக்கு விமர்சனம் கொடுப்பாங்க. சொல்லப்போனால் லெஸ்பியன் அப்படின்ற அளவுக்குலாம் பேர் வந்துதாங்க. இந்த விஷயத்தை இவங்களுடைய மகள் முன்னாடி இதை வந்து பேசும்போது ரொம்பவே ஷாக் ஆகிட்டாராம். சில நேரங்களில் நம்ம எதுக்கு இருக்கும், இதனால தான் இப்படி சொல்கிறாங்களோ, இது போலலாம் மன அழுத்தம்லாம் உண்டாக்கி நிறைய சைக்கார்டிஸ்ட் எல்லாம் இவர் பார்த்த கதையை சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அதாவது ஹீரோ ஹீரோயின் கூட பேர் பண்ணி நடிச்சப்போ அந்த காலங்கள் மாறி இப்போ ஹீரோயினுக்கு அப்பா கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. காதல் என்பது பொது உடைமை இந்த படத்துல வந்து இவருடைய பர்சனல் லைஃப்ல நடந்த ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸை இந்த படம் மூலமா வெளியே சொல்றாங்களாம். அதாவது பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் ரெண்டு பேருமே உட்காந்து பேசணும். வெளியே பேரண்ட்ஸ் பத்தியும் இல்ல குழந்தைங்களை பத்தியும் மாத்தி மாத்தி தவறா சொன்னா கூட நம்ம என்ன நடந்தது அப்படின்றத அனலைஸ் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த படம் சொல்ல போதாம். இதுதான் அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அடியாவும் இருந்திருக்கு ஒரு காலகட்டத்தில். அதனாலதான் இவர் வந்து படங்களை விட்டும் பிரேக் ஆயிட்டாராம். அதாவது இவர் வந்து பாத்தீங்கன்னா மலையாளத்துல தான் ஃபர்ஸ்ட் அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் தான் தமிழ்ல அறிமுகமானாரு. தமிழ் மலையாளம் மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி இது போல பல மொழிகள்லயும் இவர் வந்து நடிச்சிருக்காரு. ஆவாரம் பூ இந்த படத்துல இவர் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ரோல் நடிச்சிருப்பாருன்னு சொல்லலாம். இளையராஜா அவர்களோட இசையில எல்லா பாடலும் ஹிட்டா இருந்தாலும் இதுல சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே, இந்த பாடல் நிறைய பேருக்கு ஃபேவரட்டான சாங். அந்த வகையில் இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் ஹார்ட்டின் கொடுக்கலாம். இந்த படத்துக்கு அப்புறம் ஜென்டில்மேன், ஜாதி மல்லி, காதல் தேசம், மே மாதம், சக்தி இது போல படங்கள்லாம் இவர் நடிச்சிருக்காரு. இதுல குறிப்பா இவர் கேரளால இருந்து பிறந்து வளர்ந்து படிச்சு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இங்க சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் இவருடைய வாழ்க்கையில புதுவிதமா இருந்ததாம். அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா டிவிங்க ஃபர்ஸ்ட் டிடி பொதிகை டிவி இங்க தான் பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்தாராம். அதுல ஒளியும் மொழியும் கேட்டாராம். அந்த மாதிரி தான் இந்த மே மாதம் படத்துலயும் மெட்ராஸை சுத்தி பார்க்க போறனா இருக்கட்டும், மார்கழி பூவே சாங்கா இருக்கட்டும், எல்லா பாடலுமே ஹிட்டுங்க. ஸோ இந்த படங்கள்ல ஹீரோவா நடிச்சாலும் இவர் பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ரோலும் பண்ணியிருக்காரு, ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோலும் பண்ணியிருக்காரு. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான படம்னா மாதவனுக்கும் அண்ட் வினீத்க்கும் ரெண்டு பேருக்கும் இடையில அந்த கிரிக்கெட் மூலியமா கிளாஷ் ஆகும்போது அந்த இடத்துலயும் ஃப்ரெண்ட்ஷிப் அடுத்த லெவலுக்கு கொண்டு போற வகையில தான் அந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கு இடைஞ்சலா வரவர் தான் வினீத். ஸோ கண்டிப்பா இந்த படமும் நிறைய பேருக்கு பர்சனலாவே கனெக்ட் பண்ற அளவு தான் இருக்கும். பிரியமான தோழி, காதல் கிர்கன், சுயவரம் இது போல படங்கள்லாம் இவர் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு பக்கம் ஹீரோ, இன்னொரு பக்கம் சப்போர்ட்டிங் ரோல், இப்படியே பண்ணிக்கிட்டே வரும்போது சர்வம் தாளமயம் அப்படின்ற படம் மூலியமா ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களுக்கு வில்லனா களத்துல இறங்குறாரு. இதுக்கு இடையில தான் இவர் கொஞ்ச நாள் பிரேக் விட்டாரு சில மன அழுத்தத்தினால. ஸோ என்னதான் மன அழுத்தங்கள் இருந்தாலும் இவர் ஆடுறதை மட்டும் விடவே இல்லை. ஒரு பக்கம் டான்ஸ் கிளாஸ் இருந்துட்டே தான் இருந்திருக்கு. இதுக்கு இடையில தான் 2004 இவருக்கு பிரிசிலா மேனன் அப்படின்றவங்க கூட திருமணம் நடக்குது. 2006 ஒரு மகளும் பிறக்கிறாங்க. இப்போ அவங்க நாட்டிய பேரொழிக்கு ஈக்குவலாகவே செம்மையாக டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராங்கன்னே சொல்லலாம். இவருக்கே இண்டஸ்ட்ரியில் பிடிச்ச ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1990 2000 வரைக்கும் இவர் நடித்த எல்லா படங்களும் ரொம்ப பிடிக்குமாம். இந்த மனசுக்கு ரொம்பவே நெருக்கமான படங்கள் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய படங்கள் எடுத்துக்கிட்டா ரொமான்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அது இயல்பாகவே இவரை பார்க்குறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. அண்ட் பர்சனலாக இவருக்கு நிறைய காதல் கடிதங்கள், நிறைய கிஃப்ட்ஸ்லாம் அப்போவே வந்திருக்காம். ஆனால் இவர் வந்து அதை ரொம்பவே ஹார்ட் வெல்மிங்காக எடுத்துக்கிட்டு எல்லாருக்குமே தேங்க் பண்ணுவாராம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளினான பர்சன் அப்படின்னு இவரை சொல்லலாம். ஆவாரம் பூ வந்ததுக்கு அப்புறம் வெள்ளித்திரையில இவருடைய பேர் தனித்துவமா தெரியும். அண்ட் இவர் வேற லெவல்ல ஒரு ஆக்டரா வளம் வருவாருன்ட்டு நிறைய பேருடைய ஆசையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்படி மேல வந்துகிட்டே இருக்கும் போதுதான் இவரு சர்க்கிளை சந்திச்சாருன்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் கடந்து இப்ப வரைக்கும் ஒரு ஆர்டிஸ்டா வளம் வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில வினீத் அவர்களும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.